ஹாய், நான் சுதர்ஷன். நான் வந்து சேலம்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து பிசி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டும். பிசி வந்து அவனுக்கு தான் எடுக்க வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கேமிங் பர்பஸ்க்கும் அப்புறமேட்டா எடிட்டிங் பர்பஸ்க்காக வந்து நாங்கள் எடுக்க வந்திருக்கோம். இங்கே வந்து சாட்டிஸ்ஃபைஸாக இருந்துச்சு. நிறையா ரிவ்யூ பார்த்தோம், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இங்கே எடுக்க வந்திருக்கோம். ஸ்டோர் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தோம். அப்புறமேட்டா கேமிங் அவர் தான் வந்து போட்டிருந்தார் ரிவ்யூ. அதை பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஓயோ கேமிங் அவரோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட வந்து பிசி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருங்க. ஓயோ கேமிங் சேனல் பண்ணுறவரும் நம்மக்கிட்ட பிசி எடுத்த நம்மளோட கஸ்டமரு. ஸோ இவரோட பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங்காக இந்த பிசி வாங்குறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா AMDயில் RYZEN 7 5800X ப்ராசர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக வேணுங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக வந்து 5000 சீரீஸில் போயிருக்கோம். 5800X இன்றைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல ப்ராசர் RYZEN 7ல் 8 கோர் 16 த்ரெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர் அண்டர் பட்ஜெட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு ஆஸ்ட்ராக்கில் ATX மதர் போர்டு B550 எக்ஸ்ட்ரீம் 4ங்கிற சீரிஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு ATX மதர் போர்டு, இன்பில்ட்டாக வைஃபை அண்ட் ப்ளூடூத் வந்துடும். நம்மளுக்கு 4 RAM ஸ்லாட் இருக்குங்க. ஸோ அதோட ஹீட் சிங்க் கெப்பாசிட்டிஸ்லாம் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஒரு பட்ஜெட்டில் நல்ல செலக்டிவான போர்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ATXயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர் போர்டு இன் பட்ஜெட்டுங்க ஆஸ்ட்ராக். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா RAM அண்ட் ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட் வந்து கார்ஷியர் RAM 16GB 3200 MHz சிங்கிள் ஸ்டிக் கொடுக்குறோம். நம்ம மதர் போர்டில் 4 ஸ்டிக் இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி. வேணும்னா ஃப்யூச்சரில் கஸ்டமர் இன்னும் 3 16GB கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜுங்க. ஸோ Gen 4 SSD வேணும், ஆனால் பட்ஜெட்டில் கம்மியாக வேணும்னு கேட்டாங்க. அதனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக ADATA XPG S50 Lite 1TB Gen 4 SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேபினெட்டுங்க. MSIயில் கன்னிர் 110mm கேபினெட் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரீபில்ட்டாக நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன்ஸ், ரியரில் ஒரு ஃபேன், 4 ஃபேனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து கூலருங்க. லிக்விட் கூலர் இந்த பிசிக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட் வைஸ் காம்பேக்டபுளாகவும் இருக்கணும், நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணுங்கிறதுனால கூலர் மாஸ்டரில் ML240 ARGB லிக்விட் கூலர் தான் இந்த பிசிக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் கண்ட்ரோலரோடு வரும். ஏன்னா இது ஒரு ARGB கூலர். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோலர்ஸும் இருக்கும், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை சேம். இதுவும் வந்து கூலர் மாஸ்டரில் 650 வாட்ஸ் ப்ரான் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பட்ஜெட் பிசி பில்ட் ஃபைண்டராக இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த 650 சீரீஸும் கூலர்ஸும் வந்து கூலர் மாஸ்டரில் நல்லாவே இருக்கும். ஒரு ஒன் ஆஃப் த வெல் நோன் பிராண்டுங்க கூலர் மாஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக் கார்டுங்க. ஜொட்டாக்கில் RTX 3050 கிராஃபிக் கார்டு நம்ம இந்த பிசிக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3050 ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மிங் RTX கார்டு. RTXயில் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நோ இருக்கிறதுல ஒரு ஸ்டார்டிங் சீரிஸ் 3050. ஒரு RTX போகணுன்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஒரு 3050 ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகேவாக இருக்குங்க. ஸோ நம்மளோட பிசி பில்ட் ஃபைனலாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், நம்ம கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இதை லைக் பண்ணி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ட்ரீம் பிசி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ஸ் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு, வெரைட்டி ஆஃப் ஃபீல்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட யூஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிசி பில்ட் பண்ணி தரோங்க. ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.